எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் முதல் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். போதும். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறதான காரியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 மாத்திரம் மையமாக கொண்டு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் அங்கேயும் வேதத்தை திருப்ப தேவையில்லை. அதை மாத்திரம் நீங்கள் கவனமாய் என்னோடு கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணி வரும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். நன்றாக கவனியுங்கள். மரியாள்களும் மற்ற மரியாள்களும் கல்லறையின் இடத்திற்கு ஓடி, நான் ஏற்கனவே பாடல் நடத்தும் போது சொன்னது போல கிறிஸ்தவத்தில் 4 முக்கியமான தூண்கள் உண்டு. There is a 4 pillars in Christianity. இந்த 4மே கிறிஸ்தவத்தில் மிக மிக அசைக்கவே முடியாத முக்கியமான பில்லர்ஸ். இதில் ஒரு பில்லரை கூட நீங்கள் உடைச்சிங்கன்னா கிறிஸ்தவமே உடஞ்சிரும். கவனிங்க சரிங்களா? வருவாக போவாக பார்த்ததே இல்லை, அதை மாதிரி ஏன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இங்கே வசனத்தை கவனிக்கணும். ஆமாம், கவனிங்க. திரும்பி வேற பார்த்துக்கிறது. அப்போ கிறிஸ்தவத்தில் 4 முக்கியமான காரியங்கள் முக்கியமானது. ஒன்று, இயேசு கிறிஸ்துவினுடைய கன்னி பிறப்பு. இயேசு கிறிஸ்து ஒரு கணவன் மனைவியினுடைய உறவிலே இல்லாதபடி பரிசுத்த ஆவியினாலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான அஸ்திபாரம். அதை மையமாக கொண்டுதான் கிமு கிபி என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது நம்பர் 1. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம். இயேசு சிலுவையிலே தம்முடைய ஜீவனை நமக்காக பான பலியாய் ஒப்பு கொடுத்தது கிறிஸ்தவத்தினுடைய 2வது அசைக்க முடியாத ஒரு சத்தியம். இயேசு இந்த உலகத்தில் மரித்தது எந்த ஒரு கடவுளாகட்டும், எந்த ஒரு மகானாகட்டும், யாருமே தன்னுடைய ஜீவனை இப்படி அகோரமான முறையிலே, இப்படி கொடூரமான முறையிலே தன் ஜீவனை கொடுத்தவர்கள் என்பது சரித்திரத்தில் யாரும் கிடையாது. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் அப்படி தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். இது 2. மூன்றாவது, இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் அவருடைய கல்லறை திறந்த கல்லறையாய் இருக்கிறது. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவத்திலே ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இது சும்மா ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒரு காமெடியாக சொல்லுவாங்க. ஒரு கணவன் மனைவி ஒருத்தவங்க கொஞ்சம் வயசானவங்க வச்சுக்கோங்களேன், நடுத்தர வயசில் உள்ளவங்க இஸ்ரவேலுக்கு டூருக்கு போனாங்களாம். எங்கே போனாங்க? இஸ்ரவேலுக்கு டூருக்கு போன இடத்துல அந்த அம்மா செத்து போச்சான். அந்த அம்மா டூருக்கு போன இடத்துல சாவாக பாஸ்டர் செத்து போயிட்டாங்க. செத்து போன உடனேயும் அந்த இஸ்ரவேலுடைய கவர்மெண்ட்டு அவரை பார்த்து சொன்னிச்சான், ஐயா இங்கே பாருங்க, இந்த ஊர்லேயே அடக்கம் பண்ணுறதுனா கொஞ்சம் விலையில் என்ன செஞ்சிடலாம், அடக்கம் பண்ணி எங்கள் கவர்மெண்ட்டு நாங்களே பார்த்து, நீங்கள் இருக்கிறீங்க, கணவர் இருக்கிறீங்க, அடக்கம் பண்ணிடலாம். ஆனால் உங்கள் ஊருக்கு இந்தியாவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பல $1,00,000 செலவு பண்ணணும். ஃப்ளைட்டில் தனியாக பர்மிஷன் வாங்கி பாடியை உள்ளுக்குள்ளே வச்சு அது கொண்டு போய் சென்னை பட்டணத்தில் இறக்கி அங்கேருந்து ஒரு ஆம்புலன்ஸை பிடிச்சி 500 கிலோமீட்டர் திண்டுக்கலுக்கு கொண்டு வர்றதுன்னா, திண்டுக்கல் நம்ம இருக்கனால சொல்கிறேன், அவர் எந்த ஊருக்காரரோ அப்படி வச்சுக்கிறேங்க, கொண்டு வர்றதுன்னா பல ஆயிரங்கள், ஏன் லட்சத்துக்கு மேலே செலவாயிரும். அதனால் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இங்கேயே பண்ணுறதுன்னா அப்போ இங்கேயே பண்ணிடலாம், இல்லை உங்கள் ஊருக்கு கொண்டு போகிறதுனா உங்கள் ஊருக்கு கொண்டு போங்க. அதுக்கு அந்த மனுஷன் சொன்னாராம், எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்ல, என் பொண்டாட்டியை என் ஊரில் கொண்டு போய் தான் அடக்கம் பண்ணுவேன் அப்படின்னு. எல்லாரும் பார்த்தாங்களா அந்த கவர்மெண்ட், அம்புட்டு மனைவி மேலே பாசமாயா, இல்லை அம்புட்டு உங்கள் தாய் மண்ணு மேலே பாசமாயா? பாசம் இல்லை, கீசம் இல்லை. இந்த இடத்துல அடக்கம் பண்ணி இயேசு 3வது நாள் உயிரோடு எழும்பின மாதிரி இந்த அம்மாவும் எழும்பிடுச்சுன்னா என் தலையெழுத்து என்ன ஆகிறது? வேண்டாம்ப்பா சாமி, எங்கள் ஊருக்கே கொண்டுக்கிட்டு போயிடுறேன்.
அப்படின்னு ஒரு கதை காமெடியா சொல்லுவாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுடைய வல்லமை மகா பெரியதா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க. யாரோ சொல்றாங்க, இந்த வாயிலையே உனக்கு அடங்குதா பாரு. நம்ம என்ன தோத்திரம். அப்ப உயிர்த்தெழுதல் இயேசுவினுடைய மூன்றாவது அஸ்திபாரம். இது எல்லாத்தையும் காட்டிலும் நான்காவது, இயேசு சீக்கிரம் உலகத்துக்கு வரப்போகிறார். மூன்றும் நடந்தாயிற்று, நான்காவது நடக்க போகுது. இயேசு சீக்கிரம் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். ஆகவே இந்த நான்கையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த நான்கிலையும் நாம் ஆணித்தரமான நம்பிக்கை கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். அதில் நாம் இருந்தால்தான் நம்ம கிறிஸ்தவர்கள், இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவர்களே அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இது போகட்டும். இன்றைக்கு நான் பேசுகிற காரியம், அந்த மரியாளை குறித்து நான் உங்கள் மத்தியிலே ஒரு 3 குறிப்புகளை பேச போகிறேன். இந்த மரியாள் செய்ததான 3 முக்கியமான காரியங்களை ஒவ்வொன்றாக தியானிக்க ஆவியானவர் கிருபை தருவாராக. 5வது வசனத்தை வாசிக்கலாம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். தூதன் சொன்னான் அவர்களை பார்த்து, இயேசுவை தேடுகிறீர்கள். நம்பர் 1, நான் பேசுகிற காரியம், இயேசுவை தேடுங்கள், இயேசுவை தேடுங்கள். இந்த மரியாள்கள் என்ன செய்தார்களாம்? இயேசு எங்கே இருக்கிறார், இயேசுவின் சரீரம் இருந்த இடத்தை அவர்கள் தேடினார்களாம். அவர்கள் தேடினார்களாம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குள்ளும் ஒரு தேடல் இருக்கிறது. ஒரு தேடல். ஒரு ஆர்சியில் சமீபத்தில் ஒரு பாட்டு வந்துச்சு, நல்ல கொஞ்சம் அழகான பாட்டு, ஃபேமஸான பாட்டு. என் தேடல் நீ, என் அதேதான். இன்னொரு நாள் பாடுவோம், சரியா? என் தேடல் நீ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தேடுகிறார்கள் தேவ பிள்ளைகள். தேவ பிள்ளைகள் இல்லை, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தேடல் இருக்கிறது. எதையதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சில மக்கள் பணத்தை தேடுகிறார்கள். காலையும் சாயங்காலமும் மாலையும் சம்பாதிக்கணும். பணம். ஓவர் டியூட்டி பாரு, எக்ஸ்ட்ரா டியூட்டி பாரு, ராத்திரி எல்லாம் வேலை செய்ய, பணம். சில பேர் திரைக்கடல் ஓடியும் என்ன தேடணுமா? திரவியம் தேடணுமா? கடல் கடந்து போய், துபாய்க்கு போய், சவுதிக்கு போய், ஓமனுக்கு போய், சிங்கப்பூர் போய், அமெரிக்கா போய், ஆயிரங்களை லட்சங்களை. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிட்டு 30 நாள் கூட இல்லை, 1 மாதம் கூட இல்லை, மனைவியை விட்டுவிட்டு 3 வருஷத்துக்கு சவுதிக்கு போயிடுறாங்க. இவங்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ கவனிங்க, அப்படி பணம்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டு பிடிச்சு போய் உலகத்தில் பணத்தை தேடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. சிலர் பதவியை தேடுகிற ஒரு கூட்டம். ஆமாம், எனக்கு பதவி வேணும். இப்போ இந்த எலெக்ஷன் நாட்களில் எனக்கு எம்எல்ஏ போஸ்ட் கொடுப்பீங்களா, எனக்கு எம்பி போஸ்ட் கொடுப்பீங்களா, எனக்கு எம்பிட்டு கொடுப்பீங்க. பதவியை தேடுகிற ஒரு கூட்டம், உயர்வை தேடுகிற ஒரு கூட்டம், வசதியை தேடுகிற ஒரு கூட்டம். நல்ல வீடு வேணும், நல்ல வசதி வேணும், அது வேணும், இது வேணும். சில வாலிப தம்பிமாரு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. பொண்ணு கிடைக்கணும் பாஸ்டர், நல்ல பொண்ணு கிடைக்கணும். சில வாலிப பிள்ளைங்க மாப்பிள்ளை கிடைக்கணும். சிலருக்கு நிம்மதி கிடைக்கணும். நல்ல காசு இருக்கிறவங்க, நல்ல பணம் இருக்கிறவங்க, ஆனால் பாருங்க நிம்மதியை தேடி அலைகிறாங்க. இந்த முன்னாடி ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வாப்பா எப்போ பார்த்தாலும் பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய காரு, காஸ்ட்லியான காரு, BMW வர்றாங்க, ஆடி காரில் வர்றாங்க.
அவர் இந்த பெரிய பெரிய கார்லாம் வந்து நிறுத்திட்டு உள்ள போய் என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னங்க பண்றீங்கன்னா, மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு சார், மனசுல ரொம்ப பாரமா இருக்கு, அங்க போய் தியானம் பண்ணுனா அவங்க கூட பார்த்தீங்கன்னா வெள்ளை சட்டையும் வெள்ளை பேண்ட் தான் போட்டுக்கிட்டு வர்றாங்க. அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணா நிம்மதியை தேடி அங்க போறாங்க. இப்படி எதையோ ஒன்ன தேடி 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 தேவ ஜனம் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற ஜனம் அலைந்து கொண்டிருக்கிறது. ஆனா அவங்களுக்கெல்லாம் ஒண்ணு தெரியல, இந்த அத்தனை தேடல்களும் இயேசுங்கிற ஒருத்தருக்குள்ள இருக்குதுங்கிறத மறந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் நான் சொன்னேன், இயேசுவை தேடுங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, முதலாவது தேவனை தேடுங்கள், அவர் ராஜ்யத்தை தேடுங்கள், அவர் நீதியை தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம், தேவ பிரசன்னத்தை தேடுகிற ஒரு உணர்வுள்ள இருதயம், அவரை ஒவ்வொரு நாளும் தேட வேண்டிய சமயத்தில், அவரை ஒவ்வொரு நாளும் தேட வேண்டிய விதத்தில் தேடுகிற ஒரு கூட்டம். தேடுனா என்ன கிடைக்கும் அதையும் சொல்ல விரும்புகிறேன். 9வது வசனத்தை வாசிங்க பாப்போம். 9வது வசனத்தை நல்ல கவனிங்க. நீங்கள் தேடினால் அவர் உங்களுக்கு எதிர்ப்படுவார். நீங்கள் தேடினால் அவரை என்ன செய்வீர்கள்? கண்டடைவீர்கள். If you seek the God's face, தேவனை உண்மையா நீங்க தேடினீங்கன்னா surely கர்த்தர் உங்களுக்கு தென்படுவார், கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை தேடினா கண்டடைவோம். இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லு பாருங்க. 9வது வசனத்தினுடைய 2வது வரி, இயேசு தாமே அவர்களுக்கு என்ன செய்தாரா? சொல்லுங்க, இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டார். அவரை தேடினால் அவர் நமக்கு தென்படுவார். நல்லா கவனிக்கணும், இயேசு கிட்ட தேடி வந்தீங்கன்னா அவர் தென்படுவார். எப்படி தென்படுவார்? இந்த வார்த்தையின் மூலமாய் நமக்கு தென்படுவார், தம்முடைய பிரசன்னத்தின் மூலமாய் நமக்கு தென்படுவார். அவரை தேடினால் கட்டாயம் அவர் தென்படுவார். இன்னொரு பாட்டு கூட ஆர்சியில உண்டு, ஒரு பழைய பாட்டு இப்படி ஒன்று உண்டு, தெரியுமா? கேட்டிருக்கிறீங்களான்னு தெரியல, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றா இயேசு கேளுங்கள். யாரோ நினைக்கிறாங்க இவருக்கு என்ன ஆச்சு, தொடர்ந்து ஆர்சி 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி வாக்கு தத்தமே ஆர்சி மொழிபெயர்ப்பில் போடும் போதே நினைச்சோம் இவர் ஆர்சிக்கு போயிட்டாருன்னு. ஆர்சியோ சிஎர்சியோ டிஎல்சியோ எதுல நல்ல காரியம் இருந்தாலும் எடுத்து பயன்படுத்துறதுல தப்பே கிடையாது. அல்லையா? சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க. அப்ப அந்த வார்த்தை ரொம்ப அழகா போட்டிருக்கு பாருங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றா இயேசு கிடைக்கும் என்றா. உழவர்கள் நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று பரமபிதா சொன்ன போது ஊரா உழவர்கள் நெஞ்சமதில் ஒன்றாக முடிங்க கலந்து விட்டார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. கேளுங்கள் கிடைக்கும் என்றார், கேளுங்கள் தரப்படும். இயேசு கேளுங்கள். தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தமையனும் செய்தாரே. ஆயக்கலைகள் 64 68 64 கற்று தெரிந்தாரே. தங்க உழவர்கள் கலப்பைகள் செய்து கொடுத்தாரே.
மேல தெரியல. அவன் ஒரு நாள் நம்ம கற்றுக்கொண்டு அடுத்த வாரத்துல கற்றுக்கொண்டு ஒரு காணிக்கை பட்டாயில பாட கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. விஷயம் என்ன? தேடினால் கண்டடைவீர்கள். சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. இயேசுவை தேடுங்கள். எதை தேடுறோமோ எல்லா தேடல்களும் இயேசுக்குள் இருக்கிறது. தேடுற சமாதானம், தேடுற நிம்மதி, தேடுற சுகம், தேடுற விடுதலை, தேடுற கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, என்னென்ன தேடல் இருக்கோ ஒட்டுமொத்தமா இயேசுக்குள்ள எல்லா தேடுதல்களும் இருக்கிறது. அவரை பிடிச்சிட்டா மற்றவைகள் எல்லாம் இயேசு நமக்கு தருகிறவராயிருக்கிறார். இன்னைக்கு இந்த அறிவு நமக்கு வேணும். இந்த சிம்பிளான அறிவு நமக்கு வேணும். இதுக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், அதுக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், அதுக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஜெபம் தான். இயேசுவை தேடுனீங்கன்னா இயேசுவுக்குள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அது இதுக்கெல்லாம் தனித்தனியா 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 ஜெபம் பண்ணணும்னு தேவை. இயேசுவை தேடினால் எல்லாவற்றையும் நாம் பெறுவோம். நம்பர் 1. நம்பர் 2, ஒன்று, இயேசுவை தேடுங்கள். இரண்டாவது 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நம்பர் 1 இயேசுவை தேடுங்கள். நம்பர் 2, அவர் எங்க இருக்கிறார் என்பதை வந்து பாருங்கள். இயேசுவை தேடுவது மாத்திரமல்ல, தேடி தேடி எங்க போய் தேடுறது? எங்க போய் தேடுறது? அவரை வந்து பாருங்கள். எங்க வந்து பார்க்கணும்? இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கே நான் வந்து பார்க்கணும். இயேசு இருக்கிற இடம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. வந்து பாருங்கள். இயேசு எவ்வளவு நல்லவர், இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். அப்ப இயேசுவை வந்து பாருங்கள். தேடிக்கிட்டே 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 அலைகிறது இல்ல. வாங்க வாங்க வாங்க, வந்து பாருங்க. இயேசுவை வந்து பாருங்க. இயேசுவை வந்து பாருங்க. தேவ சமூகத்தில் வந்து பாருங்க. தேவாலயத்தில் வந்து பாருங்க. அதுவும் தேவாலயத்தில் எப்ப வந்து பார்க்கணும் அதுவும் போட்டிருக்கு பாருங்க. 1வது வசனத்தை படிங்க பார்ப்போம். 1வது வசனத்தை படிங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1வது நாள் விடிந்து வருகையில் மகதலேனா போதும். வாரத்தின் 1வது நாள் எந்த நாள்? நீங்க சொல்லுங்க. வாரத்தின் 1வது நாள் எந்த நாள்? அத்தமா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை விடிந்து வருகையில். எப்படியா சொல்லுங்க? எப்படி விடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே என்ன செய்யணுமா? கர்த்தரை ஞாயிற்றுக்கிழமை காலையிலனா எத்தனை மணி? ஒரு 6-6:30 மணிக்கெல்லாம். ஆமா, உலகத்திலே 10 மணிக்கு பூசை வைக்கிற, ஆராதனை வைக்கிற ஒரே ஆளுக நம்மளா தான் இருப்போம். அதுவும் 10:30 மணிக்கு 11 மணிக்கு வர்ற ஆளுகள்லாம் நிறைய பேர் இருக்குது. வாரத்தின் 1வது நாள் அதிகாலையிலே அவரை தேடி வாருங்கள். தேவ சமூகத்துக்கு வாங்க, தேவ பிரசன்னத்துக்கு வாங்க. இங்க வந்தாதான் பார்க்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கட்டடிக்கிற ஆளுக இயேசுவை பார்க்க முடியாது, அவர் அன்பை பார்க்க முடியாது. கல்யாணத்துக்கு, காதுகுத்துக்கு, சடங்குக்கு, பிசினஸுக்கு, வேலைக்கு ஆராதனை அல்ல தட்டிட்டு இன்னைக்கு நிறைய பேர் லீவ் போட்டு போயிருக்கிறாங்க பாருங்க. காரணம் இன்னைக்கு முகூர்த்தம், அதுக்கு போயிருக்காங்க பாருங்க. அவங்க இயேசுவை தேடினாலும் அவர்களுக்கு அவர் தென்பட மாட்டார். கல்லறையினிடத்திற்கு வந்து, ஆலயத்திற்கு வந்து, அவர் சமூகத்துக்கு வந்து, அவர் பிரசன்னத்துக்கு வந்து தேடுறீங்க. நல்லதுதான், தேடினா மட்டும் போதாது, கண்டுபிடிக்கணும்னா வர வேண்டிய இடத்துக்கு வரணும். சரி, வந்துட்டு என்ன செய்யணும் அதுவும் போட்டிருக்கு பாருங்க. அதுவும் இந்த அதிகாரத்துக்குள்ள அவ்வளவு வெளிப்பாடுகள் இருக்குது. வந்துட்டு என்ன செய்யணுமா? 8வது வசனத்தை படிங்க பார்ப்போம்.
அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் போதும். அப்ப நல்ல கவனிங்க. முதல்ல அவங்க தேடுறாங்க, எங்கே நிம்மதி, எங்கே சந்தோஷம், எங்கே விடுதலை, எங்கே நிம்மதி, எங்கே எனக்கு ஆசீர்வாதம். ஒரு தேடல் இருக்கு. அந்த தேடல் நிறைவேறணும்னா அவங்க வர வேண்டிய ஒரு இடம். ரெண்டாவது சொன்னோம், வந்து பாருங்கள். எங்கே? தேவனுடைய ஆலயத்திலே. எப்பொழுது? வாரத்தின் முதலாவது நாள் அதிகாலையிலே வந்து பாருங்கள். வந்து பார்த்துட்டு என்ன செய்யணும்னு போட்டிருக்குது. 8வது வசனம், அவர்கள் பயத்தோடும், சொல்லுங்க பயத்தோடும், சொல்லுங்க பயத்தோடும், சொல்லுங்க பயத்தோடும், பயத்தோடும், பயத்தோடும். இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இல்லையா? ரெண்டு எக்ஸ்ட்ரீம். பயங்கிறது வேற, சந்தோஷங்கிறது. பயம் இருந்தா சந்தோஷம் இருக்காது, சந்தோஷம் இருந்தா பயம் இருக்காது. ஆனா ஆண்டவர் ஆராதிக்கும் போது என்ன சொல்லுதான்? பயத்தோடும். அது எப்படி சார் சாத்தியமாகும்? அது எப்படி சாத்தியமாகும்? பயம் இருந்தா சந்தோஷம் இருக்காது. சந்தோஷமா இருக்கும்போது பயமே நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. அது எப்படி? ரெண்டு எக்ஸ்ட்ரீமா ஒன்னா போட்டா? உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா? எத்தனை பேர் திருவிழாவுக்கு போயிருக்கிறீங்க? இந்த கோட்டை திருவிழாவுக்கு போனதே இல்லையோ? ரொம்ப நல்லவங்களோ? ஒரு காலத்தில் போனீங்களா? போலையா? போயிருக்கிறீல்ல? அந்த ஐயா போயிருக்கிறார் பாருங்க. எல்லாரும் போனவங்க தான், நானும் போனவன் தான். திருவிழாவுக்கு கோட்டை திருவிழாவுக்கு அங்க போனா ஜெயிண்ட் வில் இருக்கா? ஜெயிண்ட் வில்ல ஏறணும்னு ரொம்ப ஆசை. ஜெயிண்ட் வில்ல எப்படியாவது ஏறணும் ஆசைப்பட்டு ஏறி உட்கார்ந்து மேல போயிட்டா பயமா இருக்கு, நிறுத்துங்க, பயமா இருக்கு. அப்ப என்னத்துக்கு ஏறணும்னு ஆசையா இருக்கு, சுத்தணும்னு ஆசையா இருக்கு. ஆனா சுத்தம் போது என்னவா இருக்கு? அப்ப தேவனுடைய சபையில ஆசையோட ஆராதிக்கணும், அதே சமயத்தில் ஒரு பயத்தோடையும் கர்த்தரை ஆராதிக்கணும். சத்தியம் புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய சபைக்கு வரும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி. நான் தேவனுடைய மகாராஜாவின் வீட்டுக்கு போகிறேன், மகாராஜாவின் வீட்டில் நான் கர்த்தரை ஆராதிக்க போறேன், கர்த்தரை துதிக்க போறேன், சந்தோஷத்தோட போறேன். ஆனா நான் சந்தோஷத்தோட போகும்போதும் எனக்குள்ள அங்க வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவரை குறித்த ஒரு பயம் எனக்குள்ள இருக்க வேண்டும். ஹல்லேலூயாவா? ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு கலந்த ஒரு பயம். வாங்க, வந்து பாருங்க. 2 காரியங்களை நான் சொன்னேன். முதலாவது என்ன செஞ்சேன்? இயேசுவை. நான் இயேசுன்னு சொல்லும்போது நீங்க தேடுங்கள்னு சத்தமா சொல்லுவீங்களா? இயேசுவை, 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 இயேசுவை தேடுங்கள், தேடுங்கள், தேடுங்கள். இயேசுவை தேடுங்கள். வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். 2 குறிப்பு. இயேசுவை தேடுங்கள், வந்து பாருங்கள். தேடும் போது என்ன கிடைக்குதுன்னு சொன்னேன். தேடும் போது என்ன கிடைக்குது? இவங்களுக்கு இயேசு என்ன செய்வார்? எதிர்ப்படுவார். அதே மாதிரி தேடும் போது இன்னொன்னு கூட கிடைக்குது. 10வது வசனத்தை படிங்களேன். 10வது வசனத்தை படிங்க. பயப்படாதிருங்கள். தேடும்போது தென்படுகிறவர் மாத்திரமல்ல, என்னை தைரியப்படுத்துகிறவர். எப்பெல்லாம் கர்த்தரை தேடுறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பலனை அவர் தருகிறார். என்னை பார்த்து சொல்றார், பயப்படாதே, பயப்படாதே, எதிர்காலத்தை குறித்து பயப்படாதே, வியாதியை குறித்து பயப்படாதே, 10th +2 மார்க் ரிசல்ட்டை குறித்து பயப்படாதே, எதிர்காலத்தை குறித்து பயப்படாதே, கடன் பிரச்சனை குறித்து பயப்படாதே.
குழந்தை பாக்கியத்தை குறித்து பயப்படாதே. ஒவ்வொரு நாளும் தேவனை தேடும் பொழுதெல்லாம் எனக்கு தென்பட்டு தென்பட்டு அவர் என்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே, நம்மளை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிற தகப்பன். இன்றைக்கும் இந்த 2024 உயிர் தெழுந்த ஆராதனை நாளுக்கு வந்திருக்கிற உங்களுக்கு இயேசு இந்த பலிபீடத்தில் தென்பட்டு சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே. அல்லேலூயா. இயேசுவை தேடுங்கள், இயேசுவை வந்து பாருங்கள், இயேசுவை வந்து பாருங்கள், இயேசுவை வந்து பாருங்கள். இப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. முதல்ல என்ன செஞ்சோம் சொல்லுங்க, என்ன செஞ்சோம்? முதல்ல இயேசுவை. இப்ப ரெண்டாவது என்ன பண்ணோம்? தேடினிய, வந்து பார்த்துட்டிய. மூணாவது என்ன தெரியுமா செய்யணும்? மூணாவது என்ன தெரியுமா செய்யணும்? படிங்க பாப்பா 7வது வசனத்தை. எப்படி சொல்லணுமா? 7வது வசனத்தினுடைய முதல் வரி சீக்கிரமாய் சொல்லுங்கள். சொல்லுங்க பாப்பா. தேடணும், வந்து பார்த்துட்டோம். இப்ப தேடினதையும் பார்த்ததையும் என்ன செய்யணுமா? எப்படி போய் சொல்லணும்? சீக்கிரமா சொல்லணும், சீக்கிரமாய் போய் சொல்லு. இயேசு அந்த நேரத்தில் அவருடைய அர்ஜென்ட்ட பாருங்களேன். ஹேய், கல்லறைக்கு வந்துட்டீங்கல்ல, என்னை பார்த்துட்டீங்கல்ல, நான் தென்பட்டுட்டேன்ல, இப்ப வேகமா போய் சொல்லு, எல்லாருக்கும் சொல்லு, இயேசு உயிர் தெழுந்தார் என்று எல்லாருக்கும் சொல்லு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க எல்லாரும் 2 பேருக்குனாலும் இயேசு உங்களுக்காக தான் மரித்து உங்களுக்காக தான் உயிர் தெழுந்தாரு. இயேசுவை நம்புங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு 2 பேருக்கு சொல்லலைன்னா நைட்டு சாப்பாட்டில் கை வைக்க கூடாது. ஒரு ஆமேன் வர மாட்டேங்குது. நான் பார்க்க மாட்டேன், ஏசப்பா பார்த்துட்டு இருக்கிறார். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். இந்த நாள் என்ன செய்யுங்க? சொல்லுங்க. தேடினதையும் பார்த்ததையும் என்ன செய்யணும்? எத்தனை பேருக்கு சொல்லணும்னு சொன்னேன்? சொல்லுங்க. குறைஞ்சது 2 பேருக்கு நான் சொல்லாம நைட் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. கைப்பறதி வேணுமா? ராபின் பாஸ்டர்ட்ட கேளுங்க, அம்புட்டு கைப்பறதி கட்டுக்கட்டா இருக்கு. புதிய ஏற்பாடு வேணுமா? எத்தனை புதிய ஏற்பாடு வேணும்? அவர்கிட்ட கேளுங்க, புதிய ஏற்பாடு தருவார். புதிய ஏற்பாடு வேணா வாங்கிட்டு போங்க, கைப்பறதி வேணா எடுத்துட்டு போங்க. எதையாயிலும் கொடுத்து 2 பேருக்கு இன்னைக்கு உயிர் தெழுந்த நற்செய்தியை சொல்லலைன்னா நைட்டு சாப்பாடு என்ன செய்யக்கூடாது? உபவாசத்தோட தூங்கணும். அல்லேலூயா. மைக்கேல் பாஸ்டர் பார்க்க மாட்டாரு, பரலோகத்தின் தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அது எப்படி சொல்லணும்னு போட்டிருக்குது? எப்படி சொல்லணும்? மெதுவா ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு போற வழியில மட்டனை சிக்கனை வாங்கிட்டு மீனை கீடை வாங்கிட்டு அதை சமைச்சு அதை ஆக்கி தின்னுபிட்டு அதுக்கப்புறம் ஒரு தூக்கத்தை தூங்கி எந்திரிச்சிட்டு அப்புறம் திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன புத்தம் புதிய திரைப்படம் ஒன்று, ஈஸ்டர் ஸ்பெஷல் ஒன்றை பார்த்துட்டு அப்புறம் போய் சொல்றதல்ல, சீக்கிரமாய் சீக்கிரமாய் இயேசு சீக்கிரம் வரப்போறதுனால சுவிசேஷமும் சீக்கிரமா என்ன செய்யப்படணும்? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இது சுவிசேஷத்தை அர்ஜென்ட்டா அறிவிக்கிற நாட்கள். இது உண்ணுவதற்கும் புசிப்பதற்கும் குடிப்பதற்குமான நாட்கள் அல்ல. புசிக்கணும், குடிக்கணும், தூங்கணும், சொந்த வேலைகளை பார்க்கணும். பை த வை, கர்த்தருடைய சுவிசேஷத்தை எவ்வளவு தூரம் அறிவிக்க முடியுமோ அறிவிக்க வேண்டிய ஒரு நாட்களா இருக்குது. சுவிசேஷம் அறிவிக்கிறனா சொல்லுங்க. 3 காரியத்தை சொன்னாங்க. நம்பர் 1, இயேசுவை ஆமா வந்து சீக்கிரமாய். இது 3 தான் இன்னைக்கு ஈஸ்டர் செய்தி. சிம்பிளான செய்தி.
இயேசுவை தேடணுமா? வந்து தேடினதையும் பார்த்ததையும் 2 பேருக்கு நான் சீக்கிரமா போய் என்ன செய்யணும்? சொல்லிடணும். அப்படி எப்படி சொல்லணும் அதுவும் போட்டிருக்கு பாருங்க. எப்படிலாம் சொல்லணும்னு சொல்லிட்டு அங்க போட்டிருக்கு பாருங்களேன். சில காரியங்களை சொல்றேன். 10வது வசனத்தை படிங்க பாப்போம். நீங்கள் போய் அவர்களுக்கு சொல்லுங்கள். அப்ப நல்லா கவனிக்கணும். நான் சொல்றது இயேசுவை காண்பிக்கிற மாதிரி சொல்லணும். நான் சொல்ற சுவிசேஷம் ஜனத்தை இயேசுவின் பக்கம் திருப்பணும். சுவிசேஷம் சொல்லும் பொழுதே, இயேசுவை பத்தி சொல்லும் பொழுதே இயேசு பக்கம் ஜனங்களை திருப்புறதுக்கு ஏதுவா? எந்த ஊழியம் செஞ்சாலும் இயேசப்பா பக்கம் ஜனங்களை திருப்புறதுக்கு ஏதுவா இருக்கணும். ஒரு பாட்டு பாடுறீங்களா? இயேசப்பா பக்கம் ஜனங்களை திருப்பணும். ஒரு ஆராதனை நடத்துறீங்களா? இயேசப்பா பக்கம் ஜனங்களை திருப்பணும். இந்த பேங்க் ஹவுஸ் அடிக்கிறீங்களா? யாரும் பார்க்கறதுக்காக இல்ல, இயேசப்பா பக்கம் ஜனங்களை திருப்பணும். மியூசிக் வாசிக்கிறீங்களா? இயேசப்பாவை பத்தி காட்டணும். கொயர்ல பாட்டு பாடுறவங்க இயேசப்பா பக்கம். நான் செய்கிற எந்த காரியமும் ஜனங்களை இயேசுவின் பக்கம் திருப்புகிறதா? ஜனங்களை இயேசுவின் அன்பை காட்டுகிறதா? இருக்கணும். அதுதான் உண்மையான ஊழியம். எந்த ஒரு ஊழியமும் தன்னை பெருமைப்படுத்தும் என்றால், தன் ராஜ்யத்தை பெருமைப்படுத்தும் என்றால் அது ஊழியமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஊழியம் எதற்கு? யாருக்கு ஊழியம் செய்யறோம்? ஒரு ஸ்தாபனத்துக்கா ஊழியம் செய்யறோம்? ஒரு நேம் போர்டுக்கா ஊழியம் செய்யறோம்? யாருக்கு ஊழியம் செய்யறோம்? ஆமா, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க செய்கிற எந்த காரியமும் ஜனங்களை யார் பக்கம் திருப்புறதா இருக்கணும். ஏதோ ஒரு பெயர் பக்கம் திருப்புகிறது அல்ல. ஏதோ ஒரு பெயரின் நாம மகிமைக்காக திருப்புகிறது அல்ல. ஏதோ ஒரு தனி மனிதனுடைய நாமத்தின் பக்கம் திருப்புகிறது அல்ல. அப்படிப்பட்ட வேதனை தெரியுமா சொல்லுகிறது? அசதியாய் ஊழியம் செய்கிறவன் சபிக்கப்பட்டவனா? ஊழியத்தை தன் ராஜ்யத்துக்காக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஊழியம் கர்த்தருடையது, சபை கர்த்தருடையது, ஜனங்கள் கர்த்தருடையவர்கள். தன் சுய தேவைக்காகவோ, தன் சுய பெருமைக்காகவோ, தன் சுய காரியங்களுக்காகவோ அல்ல. இந்த சபைக்கு வர்ற ஒவ்வொருத்தரும் இயேசுவின் பக்கம் என்னை இந்த சபை திருப்புகிறதா இருக்கிறதா, இயேசுவின் பக்கம் திருப்புகிறதா இருக்கிறதா என்பதை கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சபைக்கு வர்றவங்க எல்லாருக்கும் நல்லா கவனிங்க, நல்லா கவனி. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கவனிக்கணும். இந்த சபைக்கு வர்றவங்க எல்லாருக்கும் ஊழியத்தில் வாய்ப்பு கொடுக்கப்படும். பாட்டு பாடணுமா? பாடலாம். தகுதி இருந்தால் பாடலாம். இசைக்கணுமா? இசைக்கலாம். என்னோடு கூட ஊழியத்துக்கு வரணுமா? வரலாம். கொயரில் இருக்கணுமா? இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணுமா? பண்ணலாம். யாராவது கெட்ட காரியம் நடந்துச்சு, கல்லறை வேணுமா? கொண்டுட்டு போகலாம். என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்யலாம். இதை எல்லாத்த விட அத்தனை குடும்பமும் பரலோகத்துக்கு வந்து நிற்கணுங்கிறதான் அல்டிமேட் ரீசன். இல்லையா சொல்லுங்க பாப்போம். அம்புட்டையும் செஞ்சுவிட்டு, அம்புட்டுக்கும் வாய்ப்பு கொடுத்துவிட்டு, அம்புட்டையும் விட்டுட்டு நீ நரகத்துக்கு போயிட்டேன்னா சபை உனக்கு கணக்கு கொடுக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இதெல்லாம் செகண்டரி. இது கொடுக்குறாங்களோ இது கொடுக்கலையோ, இந்த சபை என்னை சத்தியத்தில் கரெக்டாக நடத்தி என்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் நிறுத்துதா, அதுக்கு கேரண்டி உள்ள சபையான்னு செக் பண்ணிட்டு சபைக்கு வா, இல்லைனா நீ வராதுங்கிறேன் நான். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சபை ஒரே ஒரு நோக்கம், இயேசு பக்கம் என்னை திருப்பி விட வேண்டும், பரலோகத்தின் பக்கம் என்னை திருப்பி விட வேண்டும். அதுக்கு தான் சபை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல,
அது மாத்திரமல்ல, நீங்கள் சொல்லும் பொழுது அடுத்து என்ன சொல்லணும்? 18வது வசனத்தை படிங்க பார்ப்போம். கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளை சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க. இதெல்லாம் 3வது பாயிண்ட்ல வருது. சீக்கிரமாய் சொல்லுங்கள், உபதேசம் பண்ணுங்கள், ஞானஸ்நானத்தை குறித்து சொல்லுங்கள், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குங்கள். இதெல்லாம் எதுல வருது? சீக்கிரமாய் சொல்லுங்கள்ல வருது. 3 காரியங்கள். இன்னைக்கு என்ன ஈஸ்டர் செய்தி? 3 காரியம். இயேசுவை வந்ததோட சீக்கிரமாய். எவ்வளவு ஸ்பீடா சர்ச்சுக்கு வந்தீங்களோ அவ்வளவு ஸ்பீடா இப்ப வெளியில போயிடணும். எதுக்கு? பூட்டி சாவையை சாத்துறதுக்கா? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு. ஒருவேளை நாங்கள் லேட்டாக தான் பாஸ்டர் வந்தோம், 12 மணிக்கு தான் வந்தோம், பரவாயில்ல, சீக்கிரமாக கிளம்புங்க. போகிற வழியில் 2 பேருக்கு புதிய ஏற்பாட்டு பெட்டி எடுத்துக்கொண்டு வைங்கம்மா. புதிய ஏற்பாட்டு பெட்டி எடுத்துக்கொண்டு வைங்கம்மா. புதிய ஏற்பாட்டு பெட்டி இருக்குது. ஆமாம், ஆளுக்கு ரெவண்டு, ஆளுக்கு நவ்வாழை தூக்கிட்டு போயிடக்கூடாது. எத்தனை தூக்கிட்டு போனோம்? ரெவண்டு தூக்கிட்டு போய் கொடுத்துட்டு தோத்துறோம். இன்னும் வேணுனாலும் கொடுப்பாங்க. சரியா? நீங்கள் என்ன செய்யணும்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ளே 2 பேருக்குனாலும் சீக்கிரமாக சொல்லிடுங்க. எழுமி நில்லுங்க பாப்பா. எல்லாரும் எழுமி நிற்கலாம். என்ன வெறும் பெட்டியா இருக்கு? கொஞ்சம் தான் இருக்கா? போச்சுரா இருக்காமா? ட்ராக்ஸ் இருக்கா? அதையும் கொண்டு நீங்கள் வச்சுருங்க. என்ன, அதையும் பண்டில் எல்லாம் உடச்சி வைங்க. வேணுங்கிறவங்க எடுத்துகிட்டு போகட்டும். ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுமி நிற்கலாம். இயேசுவை தேடுங்கள், வந்து பாருங்கள், சீக்கிரமாய் சொல்லுங்கள். இது 3ஐயும் அந்த மரியாள் செய்தாங்களா செய்யலையா? தேடினாங்க, தேடி போனாங்க, வந்து பார்த்தாங்க, கல்லறைக்கு வந்து பார்த்தாங்க, இயேசுவை சொன்னாங்க. திரும்ப ஒரு தடவை எல்லாரும் சொல்லிருங்க பார்ப்போம். ஒரு தடவை எல்லாரும் சொல்லிருங்க, இயேசுவை. நான் சொல்றத பாரு. இயேசுவை வந்து சீக்கிரமாய், இயேசுவை வந்து சீக்கிரமாய் செய்வீர்களா? எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து, நான் தேடின தேடல், நான் வந்து பார்த்தவைகள், நான் அனுபவித்தவைகள், நான் தேவனுடைய சமூகத்தில் பெற்ற ஆசீர்வாதங்கள், நான் தேவனுடைய சமூகத்தில் பெற்ற சுகம், எந்த நிலைமையில் இருந்த என்னை ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிலைமையில வைத்திருக்கிறார். உன் குடும்பத்தை கர்த்தர் எந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார். உன் ஃபேமிலியை கர்த்தர் எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார். கர்த்தர் இந்த சபைக்குள்ள நீ வந்ததுனால நீ பெற்றுக்கொண்ட நன்மைகள் அநேகம். அது எல்லாத்தையும் போய் சொல்லுங்க, பார்க்கிறவங்களுக்கு சொல்லுங்க, கிறிஸ்துவின் அன்பை சொல்லுங்க, கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த நற்செய்தியை சொல்லுங்க. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், இந்நாள் சுவிசேஷம் அறிவிக்கும் நாள், இந்நாள் ஜனங்களை விடுதலையாக்கும் நாள். கேட்டுட்டு பார்த்துட்டு அப்படி போயிடக்கூடாது. அது 2 பேருக்குனாலும் இன்னைக்கு அறிவிக்கணும். இயேசுவை
தேடுங்கள். இயேசுவை வந்து பாருங்கள். இயேசுவை சீக்கிரமாய் சொல்லுங்கள். Thank you, Jesus. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இதயத்தின் ஏக்கமையா. எங்கள் இதயத்தின் ஏக்கமையா. இப்படி பாடுங்க, இப்படி பாடுங்க. சுவிசேஷ பாரம் எங்கள் சுமையாக மாற வேண்டும். அர்ப்பணத்தோட பாடுங்களேன்.